சென்னை திருவல்லிக்கேணியில் இருக்கக்கூடிய ஒரு அரசு மருத்துவமனையில 21 வயதான ஒரு இளைஞர் ஒரு குழந்தைய கட்டப்பையில போட்டு இந்த குழந்தை ரோட்டோரமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கொண்டு கொடுத்திருக்காரு. அந்த அரசு மருத்துவமனையில வெளியே பாதுகாப்புக்காக இருக்கக்கூடிய காவலர்கள் வந்து இந்த பையனை கூப்பிட்டு விசாரிக்கும் போது அந்த இளைஞர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அந்த கரெக்டான ஒரு இடத்த வந்து அவர் சொல்லல. மாத்தி மாத்தி முன்னுக்கு பின் முரணா சொல்லிட்டு இருந்திருக்காரு. இதனால சந்தேகம் அடைஞ்ச காவலர்கள் என்ன செஞ்சிருக்காங்கன்னா, கூட்டிட்டு போய் விசாரிச்சிருக்காங்க. விசாரிக்கிற டைம் தான் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. இந்த குழந்தை வேற யாருக்கும் கிடையாது. அந்த அந்த 21 வயதான இளைஞனுக்கு பிறந்த குழந்தை. அவனுடைய காதலிக்கு பிறந்த குழந்தை தான் அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. அதுக்கப்புறமா எப்படின்னு சொல்லி விசாரிக்கும் போது, இவரும் ஒரு பெண்ணும் காதலித்து வந்ததாகவும், அந்த பெண் வந்து கிண்டில இருக்கக்கூடிய ஒரு பிரபல யுனிவர்சிட்டியில எம்எஸ்சி ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறதாகவும் சொல்லியிருக்காரு. இவங்க 2 பேருக்கும் திருமணம் ஆகல. ஆனா குழந்தை பிறந்திருக்கு. இந்த குழந்தை பிறக்கும் போது பாத்தீங்கன்னா, இப்ப லீவு அப்படிங்கிறதுனால கூட தோழிகள் யாருமே இல்ல. ஹாஸ்டல்ல அந்த குழந்தை பிறந்திருக்கு. குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா என்ன பண்ணிருக்காங்கன்னா, இவங்க 2 பேரும் திருவல்லிக்கேணிக்கு ஒரு லாட்ஜ்ல போயிட்டு 2 பேரும் ஒரு ஆலோசனை பண்ணிருக்காங்க. என்ன பண்ணலாம் குழந்தைய அப்படின்னு சொல்லி. என்ன பண்ணலாம்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறமா இந்த மாதிரி மருத்துவமனையில குடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு இந்த மாதிரி கொண்டு குடுத்திருக்காரு. தன்னுடைய குழந்தைன்னு சொன்னா ஏதாச்சும் சொல்லுவாங்கன்னு சொல்லி இவர் யாரோ தெரியாத மாதிரி சொல்லியிருக்காரு. பட் கடைசியில வந்து உண்மையை ஒப்புக்கொண்டுட்டாரு. இது மாதிரி நெறைய பேருக்கு வந்து குழந்தைங்கள பெத்து ரோட்ல குப்பை தொட்டில போட்டிருக்காங்க. காட்டுல வீசிட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம நெறைய நியூஸ் கேள்விப்படுறோம். ஆனா அந்த மாதிரி எதுவுமே இல்லாம குழந்தைய கொல்ல எதுவுமே செய்யாம நல்லபடியா கொண்டு குடுத்துருக்காங்க. அதுக்கு வந்து இவங்களுக்கு ஒரு பெரிய பாராட்ட கண்டிப்பா சொல்லியே ஆகணும். 21 வயதே ஆன அந்த பையன் அந்த அந்த பொண்ணுக்கு கண்டிப்பா 21 வயசு இருக்கு. இல்ல அதோட கம்மியா இருக்கு. எம்எஸ்சி ஃபர்ஸ்ட் இயர் படிக்கக்கூடிய பொண்ணு. ஹாஸ்டல்ல படிக்கிறாங்கன்னா கண்டிப்பா வீட்ல இருந்து நம்பி அனுப்பி வச்சிருப்பாங்க பொண்ண வந்து படிக்கிறதுக்காக. ஆனா அந்த நம்பிக்கைய வீண் பண்ற அளவுக்கு இந்த எல்லாருமே நடந்துக்கிறாங்க. நம்ம ஒரு பேரண்ட்ஸ் வந்து எந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சு குழந்தைங்கள வந்து ஒரு இடத்துல தங்கி படிக்கிறதுக்கு விடுறாங்கன்னு சொன்னா, அந்த அளவுக்கு அவங்க நம்பிக்கை வைக்கிறாங்க. ஆனா அந்த நம்பிக்கைய கெடுக்கிற மாதிரி நீங்க பண்றீங்க. ஒரு சில பொண்ணுங்க, ஒரு சில பையன்ங்க இந்த மாதிரி பண்றதுனால வந்து ஒட்டுமொத்த குழந்தைகளும் சந்தேகப்படுற மாதிரியே பண்ணிட்டு இருக்கீங்க. பெண் குழந்தைகளும் சந்தேகப்படுற மாதிரி இருக்கு. அவங்க எந்த அளவுக்கு நம்பி அனுப்புறாங்களோ, கண்டிப்பா உங்களுக்கு ஃபியூச்சர் இன்னும் நெறைய இருக்கு. நெறைய நீங்க பார்க்க வேண்டியது இருக்கு. சில ஒரு விஷயங்களுக்கு அவசரப்பட்டுட்டு எதையுமே வந்து நம்ம வந்து அச்சீவ் பண்ண முடியாது. சின்ன சின்ன ஆசைகளுக்காக உங்களோட ஃபியூச்சர வந்து விட்டுறாதீங்க எப்பவுமே. ஒரு விஷயம் படிச்சீங்கன்னு சொன்னா, உங்களோட ஒரு பெரிய ஒரு லட்சியம் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு. அதுல கண்டிப்பா இந்த மாதிரி வந்து யாரும் பண்ணாதீங்க. உங்க பேரண்ட்ஸ்க்கு வந்து கெட்ட பேர் வாங்கி குடுக்காதீங்க. இந்த மாதிரி அவங்க எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, நல்ல வேளை குழந்தைய கொல்லாம நல்லபடியா கொண்டு மருத்துவமனையில குடுத்துருக்கீங்க அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. இந்த மாரி தப்ப யாருமே பண்ணாதீங்க. அத மட்டும் தான் நான் கேட்டுக்கிறேன்.